உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஒரே நேரத்தில் ஒரு குழு அமைத்து திமுக கிட்டையும் பேசுகிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயையும் பார்க்குறாரு. என்ன சார், ஒரே நேரத்தில் பழைய சோறையும் சாப்பிட்றாங்க, ஒரே நேரத்தில் வந்து சுடுசோறையும் சாப்பிட்றாங்க. என்ன மைண்ட் செட்டில் காங்கிரஸ் இருக்காங்க? எதுக்கு விஜயை பார்க்கணும்? பீகாரில் இவங்க கவுத்ததுனால காங்கிரஸ் பயந்து போய் எழுதையே விட்டுரு, நமக்கு தமிழ்நாட்டில் திமுக தான் அப்படின்ட்டு உடனடியாக குழு போட்டு, ஐயா ஏதாவது பேசி தான் மனுஷிங்க ஐயா தெரியாமல் பண்ணிட்டேன் ஏன்னா வர்றாங்க. வந்த 2 நாளில் இவர் போய் விஜயை பார்க்குறாரு. சீட்டு பேரத்துக்காக வந்து விஜய் போய் பார்த்துருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு மிரட்டுற ஏற்பாட்டுக்காக. இது வந்து நம்ம ராமதாஸ் ஐயா டாக்டிக்ஸ் ஆச்சு. ஒரே நேரத்தில் வந்து அண்ணா அறிவாலயத்திலையும் பேசுவார், பாய்ஸ் கார்டன்லையும் பேசுவார். ஐயா பிரேமில் தான் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ இந்த மாதிரி மிரட்டுறது. ஆனால் காங்கிரஸுக்கு வந்து இதுக்கான வேல்யூ இருக்குது. நிச்சயமா பாண்டிச்சேரியில் நாங்கள் அங்கே அவர் கூட போகிறோங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு எதை வச்சு தடுக்க முடியும்? திமுக பாண்டிச்சேரியை பெரிய ஆஸ்பிரேஷனால ஒன்று கருதலையே சார். ஜெகத் ரட்சகன் முதலமைச்சர் ஆகணும்னு ஜெகத் ரட்சகன் கோடிகளை கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 சீட்டு, ஒரு தொகுதிக்கு 60,000 ஓட்டு, ஒரு 300 கோடி ரூபா செலவு பண்ணால் நம்ம ஆட்சியே பிடிச்சிடலான்னு சார்லஸே நம்புறாரு. அப்போ ஜெகத் ரட்சகன் நம்ப மாட்டாரா? அதுவும் காங்கிரஸ் கூட இருந்தால் பிரச்சனையே இல்லைல்ல. அப்படி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காங்கிரஸ் வேறு மாதிரி ட்ரை யோசிக்குது. விஜயை கூட்டிக்கிட்டா புதுசாக வந்திருக்காப்புல, கூட்டணி ஆட்சி கொண்டு வந்துடலாம். தமிழக வெற்றி கழகத்தை கேரளால ஏத்துக்குவாங்களா? கேரளா ஏன் ஏத்துக்குமா? கேரளா வெற்றி விஜய்க்கு ரசிகர்கள் ஏன் தமிழக வெற்றி கழகம் விஜய்னு அங்கே போனான்னா கெட்டு போகுது. நான் என்ன சொல்கிறேன், 140 சீட்டு 10 சீட்டு விஜய் கொடுத்தா என்ன அந்த மக்கள் நான் கோச்சி போகிறேன். இல்லை ஜெயிச்சா ஜெய் கட்டி போவோம். அவங்களுக்கு என்ன கெட்டு போகுது? காங்கிரஸுக்கு அவங்க தேவை ஆட்சி பிடிக்கணும். கேரளைக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது சார். எத்தனை சினிமா நடிகர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? ஏன் சுரேஷ் கோபி ஜெயிக்கல? 2031 வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா விஜய் இவங்களோடய தங்கிடுவார். அதனால திமுக எப்படி யோசிக்கன்னா, இதை கொஞ்சம் மிரட்டி பாண்டிச்சேரியில் சேர விடாமல் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. இல்லை ஒருவேளை போதுனா கூட இங்கே வந்து சீட்டை குறைச்சி கொடுத்து கூட வச்சுக்க தான் பார்ப்பேன். ஏன்னா திமுக ஜெயிச்சே ஆகணும். தடவை பெரிய சிக்கலில் இருக்குது. அவங்க எடுக்கிற சர்வேலெலாம் அவங்களுக்கு விஜய் பிரிக்கிற ஓட்டுகள் அவங்க ஓட்டு தான். 39 சீட்லாம் அவங்க கேட்கவே இல்லை. நான் காங்கிரஸ் சைடில் கேட்டப்போ, சார் நாங்கள் குழு அமைச்சோம், மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம், சீட்டு பட்டியலாம் நாங்கள் கொடுக்கவே இல்லை. ஏங்க பிஜேபி இப்போ 45 சீட்டு பட்டியல் கொடுத்துருக்காங்களா? அதிமுக கிட்டையா கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பிஜேபி 45 கேட்குதுன்னா இவங்க என்ன 39 கொடுக்கறதுக்காக இவங்க விரும்புவாங்க? ஒன்று விஜயை ஒன்ஸ் என்டிஏ கூட போக விட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. இனி காங்கிரஸுக்கு இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது. என்டிஏ பக்கம் விஜய் போனால் ஸ்வீப். அதுக்கப்புறம் விஜய் விட மாட்டாங்க, கூட்டணிகளை வச்சுக்க தான் பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா 2029 முடிஞ்சது கதை. அதற்காகவும் இந்த முயற்சியெலாம் எடுப்பாங்க. நாஞ்சில் சம்பத் அவர்களும் டிவிகேவில் 5 கட்சி அமாவாசை மாதிரி வந்துட்டார். போன அவர் கடந்த ஓராண்டு காலமாக இந்த ஓசோன் படலத்தை ஓட்டை போடுறதுக்கு முட்டி மோதி பார்க்குறாரு. யார் மூலமாக உள்ள போனார்? இவங்க ஆதவ் அண்ட் அருண்ராஜ் ஜான். ஸோ புசி மூலமாக போல. புசி தானே ஓசோன் படலம். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார என்ன போயிட்டு இருக்கு? அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு 5 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருந்தாங்க. அந்த குழு அறிவாலயம் வந்து திமுக தரப்பை வந்து பார்த்தாங்க. அது ஒரு டெவலப்மெண்ட். நேற்றைக்கு மிக முக்கியமான இன்னொரு டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கு. அதாவது ராகுல் காந்தியுடைய ஆலோசகர், இந்த ஓட்சோரி போன்ற விஷயத்துக்கு பக்கபலமாக இருந்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் பனையூர் வந்து விஜயை பார்த்துருக்காரு. என்ன சார், ஒரே நேரத்தில் பழைய சோறையும் சாப்பிட்றாங்க, ஒரே நேரத்தில் வந்து சுடுசோறையும் சாப்பிட்றாங்க. என்ன மைண்ட் செட்டில் வந்து காங்கிரஸ் இருக்காங்க? பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் சந்திப்பு என்ன நடந்தது? நீங்கள் காங்கிரஸ் உடைய பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். என்னென்னா காங்கிரஸ் வந்து 2011 எவ்வளோ தகராறு ஆச்சுன்னு தெரியும். 63 சீட்டு, 3 சீட்டுக்காக சண்டை. அப்படிப்பட்ட காங்கிரஸ் அதுக்கப்புறம் பிரச்சனையாகி பிரிகிறாங்க, எல்லாம் இதாகுது. கூடா நட்பு கேடாய் முடியுன்றது 2016 கழட்டி விட்டார். அப்போ அப்படிப்பட்ட காங்கிரஸ் அவர்களும் அவருடைய பிரச்சனையை உணர்ந்து இந்த சைடு அதிமுகவும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு என்டிஏ கூட்டணிக்குள்ளே அதிமுக போனோன்னா வேறு சான்ஸே இல்லைன்ற நிலைமையில் காங்கிரஸ் திமுகவோட வருது. சரி, ராகுல் காந்தி அப்போ தான் கொஞ்சம் திமுக எதிர்ப்பை கைவிட்டு கலைஞருக்கு பிறகு கலைஞரை பார்க்கவே மாட்டார் தெரியும்ல. இங்கே வந்தால் ஒரு தடவை கூட கலைஞரை போய் பார்த்ததில்லை. கடைசி டைமில் தான் அதை பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டவர். ஸ்டாலின் வரும்போது கொஞ்சம் நெருங்குறாரு. ஓகே,
ஸ்டாலின் இவரை சகோதரன்றாங்க. ராகுல தான் பிரதமர் வேட்பாளர்னு இவர் அறிவிக்கிறாரு. அது ஒரு டெக்னிக்கு. அது வந்து இங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. 19 எலெக்ஷனில் 2019 அது பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதற்கு பிறகு நட்பு இறுகி சகோதரான்ற அளவுக்கு போய் வாட் ப்ரோன்ற அளவுக்கு போச்சு. போயிட்டு 2021 வரும்போது ப்ரோ பெரிய அண்ணனாக மாறிட்டார். ஓகே, இவ்வளோதான். என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? அப்படி தான் ப்ரோ அப்படின்னு திமுக அதோடைய வேலையை காமிச்சு. ஓகே, அப்போ காங்கிரஸுக்கு வேறு மாற்றே இல்லை. சும்மா இதே மாதிரி பிரிஞ்சு போய் நிற்க முடியாது. இன்னொன்று இந்த கவர்மெண்ட்டை வீழ்த்தணும், ஏடிஎம் கவர்மெண்ட்டை அப்படின்னால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு நின்னாங்க. ஆனாலும் நீர் பூத்த நெருப்பு மாதிரி அந்த பகை இருந்துக்கிட்டே தான் இருந்தது அவங்கள்ட்ட. இதை பல தடவையும் ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துவாங்க. அப்பப்போ காங்கிரஸுடைய மூத்த கொத்தடிமைகள் திமுகவில் இருக்காங்கல்ல, பீட்டர் அல்போன்ஸ், ஈவிகே இளங்கோவன், மறைந்த ஈவிகே இளங்கோவன் போன்றவர்கள் திமுக ஆதரவான நிலைப்பாடு அப்படி போகும். இதில் செல்வ பெருந்தகை வந்த புதுசில் கொஞ்சம் ஆரம்பித்தார். அவருக்கா இவர்கள்ட்ட நம்ம சீட்டை வாங்கி நிற்கிறதுலாம் வரல, நம்ம ஆட்சியில் பங்கு வேணும், பழைய காமராஜர் ஆட்சியை கொண்டு வரலாம் பேசி பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு முதல் கூட்டத்தில். அப்புறம் நான் வந்து தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக இப்படி பேசினேன் அப்படி இப்படின்லாம் அவர் மறுப்பினார். 4ஆம் வட்டத்தில் அவரையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. திமுக எதிராக சிந்திக்கிறதையே விட்டுட்டார் அவர், அப்படி போயிட்டார். ஓகே, ஆனாலும் காங்கிரஸுக்கு ரெபல் டீமை திமுக எதிராக செல்வ பெருந்தகைக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய டீம் தான். அது ஆள் தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ரெபல் இருக்கதான் செய்யும், புரட்சியாளர்கள் மட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதில் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, ராஜசேகர், ராஜேஷ்குமார், அழகிரியன் சென்டர். அதில் புது புரட்சியாளராக அழகிரியன் சேர்ந்து தலைவராக இருக்கும்போது அவருக்கு எதிராக ஒரு புரட்சி படை. இப்போ ஒரு தலைவர்ல இருந்து வெளியே வந்தார், அந்த புரட்சி படையில கே எஸ் அழகிரி சேர்ந்துட்டாரு. அப்போ அந்த இதெல்லாம் பண்ணி பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் தலைமை எப்பவுமே இதை அனுமதிக்கும். ஆமாம், இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்துன்னு அப்படியே அந்த டைலாக் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து, அவனை அடக்கிறேன்னு வாங்க இவன்கிட்ட சொல்லுவாங்க, இப்படியே ஓடிட்டே இருக்கும். இதில் மாணிக் தாக்கூர் ஒரு படி மேலே போய் இந்த முட்டு சந்துக்கு வேகமாக கூட்டு போன முதன்மையான கேசி வேணுகோபாலை பிடிக்கிறார். ஓகே சார், நீங்கள் தான் கேரளா அப்படிய சிஎம் கேண்டிடேட்டு. ஆமாம், விஜயை பிடிச்சி இழுத்து போட்டால் கேரளாவில் விஜய்க்கு ரசிகர்கள் ஜாஸ்தி, நம்ம ஜெயிச்சிடலாம், நல்லா ஜெயிக்கலாம் அப்படின்றாப்புல. கேசி வேணுகோபால் முட்டு சந்து கூட்டு போனோம்னா ரொம்ப இஷ்டம் எப்போவுமே. ஹரியானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், லேட்டஸ்ட்டாக குஜராத்து, பீகார், இந்த மாதிரி பல இதில் முட்டு சந்து கூட்டு போனோம்ல, அவர் பிரதானம். கேசி வேணுகோபால் கொஞ்சம் அப்படியே கண்ணை இறந்தாலும் கூட பிரவீன் சக்கரவர்த்தி விடாமல் அதை வேகப்படுத்தினாப்புல பீகாரில். ஓட் ஷோர். அதாவது இவர்கள் எலைட் அரசியல்வாதிகள். இப்போ இங்கே தாவேகால ஆதவ் அர்ஜுனா, ஓகே, காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்தி, முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இவர் நம்ம சசி தரூர், மணிசங்கர் ஐயர், இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எலைட் அரசியல்வாதிகளை அங்கே தலை தூக்குவாங்க. அவங்க ஆதிக்கம் இருந்துச்சுன்னா கண்டம் காங்கிரஸ். அந்த மாதிரி தான் பிரவீன் சக்கரவர்த்தி. பீகார் மண்ணுக்கு தேவை அந்த மண் கலந்த ஒரு கோரிக்கைகள், அந்த மக்களுடைய எண்ணத்தை கவர்கிற பிரச்சாரம். அதை தேஜஸ்வி பண்ணார். அரசு வேலை, வீட்டில் ஒவ்வொருக்கும் ஒரு அரசு வேலை, இன்னும் சில இதெல்லாம் பண்ணார். ஓகே, ஆனால் இவர் பிரச்சாரத்துக்கு வரமாட்டார், எதுக்கும் வரமாட்டார். திடீர்னு வந்து ஓட்சோர்னு வர படம் போட்டு காமிப்பார், அப்படி போயிடுவார். யாருக்குமே புரியாது. ஓகே, கடைசியில் அது என்ன ஆச்சுன்னா இருக்கிற சீட்டும் போய் ஓகே உள்ளதும் போச்சுடான்ற அளவுக்கு நம்ம தேஜஸ்வி கொண்டு வந்து விட்டார். ஓகே, அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்திருக்கிறார். இது முதல் முறை அல்ல. ஓ, நான் ஒரு 6-8 மாதம் முன்னாடி ஒரு இது சொன்னேன். அப்போ இவர் கூட ஒத்துக்கிட்டார். யார்? செல்வ பெருந்தகை கூட ராகுல் விஜய்கிட்ட பேசினார், இந்தியா கூட்டணிக்கு விஜய் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு முயற்சி எடுத்தாங்க. அப்போ செல்வ பெருந்தகை ஓரளவுக்கு ரெபலாக இருந்தார். அப்போ வந்து இங்கே விஜய்கிட்ட வந்து ராகுலுக்கு ஃபோனை போட்டு விஜய்கிட்ட கொடுத்தது இதே பிரவீன் சக்கரவர்த்தி. ஓகே, அப்போ ஆதவெலாம் வரல, இவங்க எல்லாம் பேசுகிறாங்க. பேசி ஒரு இது போகுது. அதுக்கப்புறம் அதை அப்படியே நிறுத்து போகுது. இவங்க அண்ணா தம்பின்னு மறுபடியும் டிஎம்கே ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஏன்னா டிஎம்கேக்கு இங்கே இந்த கூட்டணி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும், எங்கள் கூட்டணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இருமாப்பாக இருந்துக்கிட்டே. இல்லை, பிரச்சனை இருந்தாலும் கூட்டணியை சிதறாம கொண்டு போய்கிட்டு இருக்காங்க திமுக அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இவங்களும் அதெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோன்னு உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஒற்றுமைலாம் கிடையாதுன்றதுக்கு இது எல்லாமே சாட்சி. இன்னும் 2 மாதத்துக்குள்ளே இவரா அன்னைக்கு இப்படி பேசுகிறாருன்னு பல பேரை பார்ப்பீங்க. ஓகே சார், எதுக்காக சார் விஜயை பார்க்கணும்? ஒரே நேரத்தில் ஒரு குழுவை அமைத்து திமுக கிட்டையும் பேசுகிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி விஜயையும் பார்க்குறாரு. என்ன மைண்ட் செட்டில் காங்கிரஸ் இருக்காங்க? எதுக்கு விஜயை பார்க்கணும்? முதல்ல
கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி பீகாரில் கவுத்தவனே இங்கேயும் கவுக்க வந்துக்கிறாப்புல. பீகாரில் இவங்க கவுத்ததுனால காங்கிரஸ் பயந்து போய் எழுதையே விட்டுரு, நமக்கு தமிழ்நாட்டில் திமுக தான் அப்படின்ட்டு உடனடியாக குழு போட்டு, ஐயா ஏதாவது பேசி தான் மனுஷிங்க ஐயா, தெரியாமல் பண்ணிட்டேன். ஏன்னா கூட அந்த கப்பல் ஜோக்கெலாம் சொல்லியிருந்தாங்க, அந்த கவுண்டமணி நம்பியார் கப்பல் ஜோக்கு. அப்படிலாம் வந்து கெஞ்சி கூத்தாடி குழு அமைச்சு அந்த குழு போய் போகிற வாரம் மரியாதை நிமித்தமாக முதல்வரை சந்தித்து நாங்கள் குழு அமைச்சிக்கிறோம், பேச்சுவார்த்தை குழுலாம் அமைச்சிருக்கோம், நாங்கள் ஜனவரியில் தான் அமைப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்ல, ஐயா நீங்கள் எப்போனா அமைச்சிங்கய்யா, நாங்கள் மரியாதை நிமித்தமாக வந்துக்கிறோம் ஐயா அப்படின்ட்டு வர்றாங்க. வந்த 2 நாள் தான் இவர் போய் விஜயை பார்க்குறாரு. இப்போது என்ன அர்த்தம், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? அதுவும் செல்வப்பிறந்தகை இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு சார். அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது எங்களுக்கு தெரியாது, அகில இந்திய தலைமை விஜய் கூட பேச சொல்லி எங்களுக்கு எந்த உத்தரவையும் கொடுக்கலங்கிறத வந்து கிளியரா சொல்லிட்டாரு. அகில இந்திய தலைமை உங்களுக்கு தரமாட்டாங்க, உங்களை போய் ஐயா ஸ்டாலினை பார்த்து பேசிகிட்டு இருங்க, நாங்கள் இங்கே தனியாக பிரவீன் சக்கரவர்த்தியை அனுப்பிச்சு இங்கே தனியாக ஒரு துண்டை போட்டு வைப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னா, என்னுடைய கணிப்பு, இவர்கள் பாண்டிச்சேரியில் விஜய் என்ஆர் காங்கிரஸை ட்ரை பண்ணார், அது பிஜேபி விட்டு வர மாதிரி இல்லை ரங்கசாமி, இப்போ அதிமுகவும் சேர்ந்துருக்குது. இல்லை சார், அதுவும் இல்லாமல் என்ஆர் காங்கிரஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய பாஜக ரொம்ப கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க. நமச்சிவாயம் ஒரு மிக கடுமையான நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. எல்லாம் சரி பண்ணுவாங்க தேர்தலில், கூட வராத ஆளையே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, கூட இருக்கிற ஆளை கரெக்ட் பண்ணுறதெல்லாம் மேட்டரே கிடையாது. கூட அதிமுகவும் வந்துடுச்சுன்னா ஓகே பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணியாக மாறிடும் அது அங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவான கூட்டணி. இப்போ காங்கிரஸை தாவேகா இழுக்குதுன்னா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வலுவான கூட்டணி ஆகிடும், திமுக பலகீனமாகிடும். அந்த இடத்துல சார்லஸ் வேற உள்ளே இறங்கியிருக்காப்புல, மார்டின். அப்போ 4 முனை போட்டி நடக்கும். சார் திமுக பாண்டிச்சேரியை பெரிய ஆஸ்பிரேஷனால ஒன்று கருதலையே சார். ஜெகத் ரட்சகன் முதலமைச்சர் ஆகணும்னு ஜெகத் ரட்சகன் கோடிகளை கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 சீட்டு, ஒரு தொகுதிக்கு 60,000 ஓட்டு, ஒரு 300 கோடி ரூபா செலவு பண்ணால் நம்ம ஆட்சியே பிடிச்சிடலான்னு சார்லஸே நம்புறாரு. அப்போ ஜெகத் ரட்சகன் நம்ப மாட்டாரா? அதுவும் காங்கிரஸ் கூட இருந்தால் பிரச்சனையே இல்லைல்ல. அப்படி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காங்கிரஸ் வேறு மாதிரி யோசிக்குது. விஜயை கூட்டிக்கிட்டா புதுசாக வந்திருக்காப்புல, ஜெயிச்சிடலாம், கூட்டணி ஆட்சி கொண்டு வந்துடலாம். காங்கிரஸ் துணை முதல்வர் புஷி ஆனந்த் முதல்வர் காங்கிரஸ்லேருந்துன்னு போட்டுடலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா நீங்கள் தானா அப்படின்னு இங்கே சரி. இது ஏன் தாவேகா வரணும் அப்படின்னா, கேரளாவில் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு 10 சீட்டு தரோம், முதல் தடவை ஒரு கணக்கை தொடங்குங்க கேரளாவில். தாவேகா கேரளைக்கு சொன்னும் அவ்வளோ ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது சார். எத்தனை சினிமா நடிகர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சுரேஷ் கோபி விதிவிலக்கு சார், மம்முட்டி சார், மோகன்லால் சார், அவங்க யாராவது அரசியல் இருக்காங்களா? இல்லையா, அவங்க யாரும் நிற்கலையே, அவங்க அரசியலை விரும்பல சார். இருக்காங்க அவங்க 2 பேருமே லெஃப்ட்டு. ஆமாம், மார்க்சிஸ்ட் பார்ட்டி. ஏன் சுரேஷ் கோபி ஜெயிக்கல? ஜெயிச்சிருக்காரு சார். அவர் மகேஷ் ஜெயிக்கல? முகேஷ் சிபிஎம் எம்எல்ஏ முகேஷ். உங்களுக்கு இவங்க தாவேகா கூட காங்கிரஸ் கூட தானே போகிறாங்க. காங்கிரஸ் இப்போ ஆட்சி பிடிக்கிற லெவலுக்கு அங்கே போய் சார். எனக்கு சந்தேகம் சார் என்னன்னா, 2 டென்யூர் சிபிஎம் ஆட்சி வந்து கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கு. சிபிஎம் ஆட்சியின் மீது ஏகப்பட்ட மக்களே வந்து குரல் சொல்றாங்க. சபரிமலையே அதாவது சபரிமலையில ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இஷ்யூல வந்து சிபிஎம் வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயல்பாவே அந்த இடத்துல காங்கிரஸ் நிச்சயமா ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவும் அவங்களுடைய சொந்த பலத்தை நம்பாம விஜய்ங்கிற குதிரை மேல சவாரி செய்யணும்னு ஏன் நினைக்கிறாங்க காங்கிரஸ்? அவங்களுக்கு வந்து மன வலிமை இல்லையா காங்கிரஸ்? ஏங்க அது வந்து பாண்டிச்சேரியில நீ எங்களுக்கு வர்றதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்ட். அது பாண்டிச்சேரி ரியாலிட்டி சார். ஆனா பாண்டிச்சேரியில வர்றல, அதுக்காக நாங்க ஒரு சகாயம் பண்றோம். 140 இடம், 140 சீட்டுங்க. தமிழக வெற்றி கழகத்தை கேரளால ஏத்துக்குவாங்களா? கேரளா ஏன் ஏத்துக்குமா? கேரளா வெற்றி விஜய்க்கு ரசிகர்கள். ஆமா, கேரளா வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் கேரளான்னு வச்சுக்க போகிறாங்க, ஏதோ ஒன்று வச்சுக்க போகிறாங்க. ஏன் தமிழக வெற்றி கழகம் விஜய்னு அங்கே போனான்னா கெட்டு போகுது? நான் என்ன சொல்கிறேன், 140 சீட்டு, 10 சீட்டு விஜய் கொடுத்தா என்ன அந்த மக்கள் நான் கோச்சி போகிறேன். இல்லை ஜெயிச்சா ஜெயிக்காட்டி போவோம், அவங்களுக்கு என்ன கெட்டு போகுது? காங்கிரஸுக்கு அவங்க தேவை ஆட்சி பிடிக்கணும், புரியுதா? 140ல் 10 கொடுக்குறாங்க, மீதி யார் இருக்கா அவங்க கூட? முஸ்லீம் லீக் இருக்குதா? ஆமாம், முஸ்லீம் லீக் பெரிய கட்சி. அங்கே வேறு யார் இருக்கா பெருசாக? வேறு யாரும் இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அது பெருசாக கிடையாது. அவங்களுக்கே விஜய் கட்சியோட சின்ன கட்சி அங்கே. சிபிஎம் வெர்சஸ் அங்கே காங்கிரஸ் தான் கேரளா பொறுத்த வரைக்கும். அப்போ இங்கே வந்து பெரிய இன்னொரு கட்சி ஏதோ கிறிஸ்துவ இது ஏதோ இருக்குது போல். இப்படி அந்த மாதிரி இவருக்கும் ஒரு 10 சீட்டு கொடுத்தா லாபம் தானுங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்கன்னா, கேசி வேணுகோபாலுங்க நீங்கள் அங்கே நிற்க போகிறது, முட்டு சந்து கூட்டு போகிறதுல முதன்மையானவர்னு சொன்னல, ஹரியானாவில் நம்மலாம் பேசியிருக்கோம். ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷனை கோட்டை விட்டார். அந்த மாதிரி கேசி வேணுகோபால் தான் அங்கே முதல்வர். அப்போ அவருக்கு மாணிக் தாக்கூர்லாம் எப்படி ஆசை காட்டுறாருன்னா,
ஆனால் விஜய் சேர்த்துக்கிட்டோன்னா கேரளாவில் நம்ம வெற்றி எளிதாயிடும். நகர்ப்புறத்துலலாம் விஜய்க்கு ரசிகர் இருக்காங்களா, திருவனந்தபுரம்லாம் விஜய்க்கு நல்ல ஒரு இது இருக்குது. அப்போ நகர்ப்புறத்தில் பாஜக வெயிட்டாக இருக்காங்க. அப்போ பாஜக வீழ்த்தணும்னா நகர்ப்புறத்தில் விஜய் சேர்ந்தாருன்னா நல்லது அப்படி யோசிப்பாங்க. இன்னொன்று என்டிஏ பக்கம் விஜய் போகாமல் நகர்த்திடலாம், காங்கிரஸ் பக்கம் இழுத்துக்கலாம். நாளை பின்ன திமுகவே கோச்சிக்கிட்டு இது பண்ணாலும் ஆஃப்டர் எலெக்ஷனு காங்கிரஸ் மொத்தமாக விஜய் கூட தமிழ்நாட்டில் வந்தால் ஒரு கூட்டணி ஆட்சி கொண்டு வரலாம்ல. ஓகே சார். சார் விஜய் ஆஸ்பிரேஷனாக காங்கிரஸ் வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேச ஆரம்பித்தார்னா தமிழ்நாட்டிலேருந்து 40 எம்பிக்கள் ராகுல் காந்திக்கு பக்கபலமாக இருக்காங்க. பார்லிமெண்ட்டில் தமிழ்நாடு ராகுல் காந்திக்கு பக்கபலமாக இருக்குது, ஒரு யானை பலத்தோடு இருக்காங்க. அதை காங்கிரஸ் விட்டுருவாங்களா? அதனால தான் தமிழ்நாட்டில் உங்களோட இருக்கிறோம். பாண்டிச்சேரியில் தானே சார் இந்த ரெட்டை விஷயத்தை திமுக எப்படி சார் ஏற்று? சரி ஏற்றுக்கல, நீ கிளம்புனா நான் கிளம்புறேன்னு சொன்னால் திமுக அதுவும் பாதகம் தானே. திமுக அதை பாதகம் தான் சார். அதாவது திமுக கொடுக்கறது பதவி சார், எம்எல்ஏ பதவி. விஜய் கிட்ட போனா ஏங்க அதெல்லாம் அப்புறம் கதைங்க. எங்களுக்கு தேவை இப்போதைக்கு கேரளா பாண்டிச்சேரி 2 ஸ்டேட் எங்களுக்கு கிடச்சிருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே 20 தான் கொடுக்க போகிறீங்க, 18 ஜெயிக்க போகிறோம் வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களோட இருக்கிறோம் தானே சொல்கிறோம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் கேரளாவில் எதிர் துருவங்கள், தமிழ்நாட்டில் ஒன்றா இருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து அங்கே இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம். இங்கே எதிர் துருவங்களாக இருக்கிறாங்க, நாங்கள் இங்கே உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க வச்சிங்களேன். திமுக அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னால் திமுக தான் நஷ்டம், காங்கிரஸுக்கு தற்காலிக நஷ்டம் தான். ஏன்னா 2031 வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா விஜய் இவங்களோடய தங்கிடுவார். காங்கிரஸ் விஜய் சேர்றாங்க வருங்காலத்தில். இன்னும் கூட்டணி கட்சிகள் இப்போவே காங்கிரஸ் வெளியே போகுது. ஓகே, ஆனால் இருந்தா நானும் வரணும்னு 2 பேர் கிளம்புறாங்க வச்சுக்கோங்க. சரி, சிக்கலாகும்ல. ஓகே, அதனால திமுக எப்படி யோசிக்கன்னா இதை கொஞ்சம் மிரட்டி பாண்டிச்சேரியில் சேர விடாமல் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. இல்லை ஒருவேளை போதுனா கூட இங்கே வந்து சீட்டை குறைச்சி கொடுத்து கூட வச்சுக்க தான் பார்ப்பேன். ஏன்னா திமுக ஜெயிச்சே ஆகணும் இந்த தடவை. ஆமாம், பெரிய சிக்கலில் இருக்குது. அவங்க எடுக்கிற சர்வேலலாம் அவங்களுக்கு விஜய் பிரிக்கிற ஓட்டுகள் அவங்க ஓட்டு தான். சார் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாளிதழில் வந்து சர்வேயை பற்றி நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. அது மத்திய உளவுத்துறை சர்வே எடுத்திருக்காங்க. அது மத்திய உளவுத்துறைக்கு தெரியுமா இவங்க போட்டது? இல்லை சார், திமுகவுக்கு 90 சீட்டு, விஜய்க்கு 70 சீட்டு, அதிமுகவுக்கு 35 சீட்டு. எனக்கு புரியல சார். விஜய்க்கு கட்டமைப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. பூத் லெவலில் என்ன பண்ணணும்னு விஜய் தொண்டர்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 70 இடங்கள் எப்படி சார்? அதுவும் அதிமுகவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களே. அது ஒன்று. இன்னொன்று, விஜய் வந்து வாங்குற வாக்கு சதவீதம் இருக்குல்ல. ஆமாம், அது என்னதான் நீங்கள் கூட்டி போட்டாலும் 25% கூட வச்சுக்கோங்க. இது குக் பண்ண ஸ்டோரியா இல்லை ரியல் ஸ்டோரியா? அவ்வளோதான். அந்த பக்கம் மட்டும் இவர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நேற்று 39 சீட்டுன்னு போட்டாங்க. 39 சீட்லாம் அவங்க கேட்கவே இல்லை. நான் காங்கிரஸ் சைடில் கேட்டப்போ சார் நாங்கள் குழு அமைச்சோம், மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம், சீட்டு பட்டியலாம் நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அப்புறம் என்ன ஏங்க பிஜேபி இப்போ 45 சீட்டு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதிமுக கிட்டையா கொடுத்துருக்காங்க? ஓகே. அப்போ பிஜேபி 45 கேட்குதுன்னா இவங்க என்ன 39 கொடுக்கறதுக்காக இவங்க விரும்புவாங்க. அதுவும் இந்த டைம் தான் நெருக்கடி பண்ணுற டைமு. இல்லை நாங்கள் அங்கே போய்டுவாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ திமுக கொஞ்சம் இறங்கி வந்தாகணும். காங்கிரஸ் அந்த மாதிரி டைம்லலாம் வேறு மாதிரி டெரராக மாறிடுவாங்க, பருவெலாம் வச்சுக்கிட்டு டெரராக மாறிடுவாங்க. அதனால் திமுக 25 சீட்டை 30 கொடுப்பாங்க சார். 60 கேட்க மாட்டாங்க. 45 கொடுன்னா என்ன பண்ணுவீங்க? 45 கொடுங்க, இல்லாட்டி முடியாதுங்க, நான் ஒரு 60 தரேன்றாரு, தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நாங்கள் விட்டு போகிறோங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணி கலகலக்க ஆரம்பிச்சிருக்கா இல்லை என்ன நடந்துகிட்டு இருக்கு? திமுக கூட்டணியை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு தான் பிரவீன் சக்கரவர்த்திலாம் வருது. ஓகே. இவர்களுக்கு திமுக கூட்டணி விட்டு போகிற எண்ணெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆமாம். ஆனால் காங்கிரஸ் எப்பவுமே ரெட்டை நிலைப்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இவங்க ஒரு நிலைப்பாடு சீட்டு பேரத்துக்காக வந்து விஜய் போய் பார்த்துருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு மிரட்டுற ஏற்பாட்டுக்காக இது வந்து நம்ம ராமதாஸ் ஐயா டாக்டிக்ஸ் ஆச்சு. ஒரே நேரத்தில் வந்து அண்ணா அறிவாலயத்திலையும் பேசுவார், பாய்ஸ் கார்டன்லையும் பேசுவார். ஐயா பிரேமில் தான் பண்ணியிருந்தாங்கல்ல, எல்லாரும் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மிரட்டுறது. ஆனால் காங்கிரஸுக்கு வந்து இதுக்கான வேல்யூ இருக்குது நிச்சயமா. பாண்டிச்சேரியில் நாங்கள் அங்கே அவர் கூட போகிறோங்கன்னு சொன்னால் திமுகக்கு எதை வச்சு தடுக்க முடியும்? அதெல்லாம் தடுக்க முடியாது. ஓகே. கேரளா வந்து அவங்க ஸ்டேட்டு, திமுக அங்கே ஒன்றுமே கிடையாது. 2 ஸ்டேட்டில் நாங்கள் தாவேக கூட போகிறோங்க, உங்கள் கூட இங்கே உங்கள் கூட தாங்க இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ராகுல் அனுப்புகிறாரு. ஓகே. இவங்க வேணால் சொல்லலாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த எங்களிடம் சொல்லவில்லை, அதெல்லாம். ராகுல் வேறு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ராகுல் இந்த வேலைலாம் பண்ணுவாரா இல்லையா? ஆம் ஆத்மியும் உங்களுக்கு அவ்வளோ நண்பனாக மாறினாங்க. ஆமாம். அவங்கள பயன்படுத்தி நீங்கள் பிஜேபி காலி பண்ணணும். ஹரியானாவில், பஞ்சாபில். ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? சீட்டு கொடுக்கல, அடித்து தோர்த்துனீங்க. மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வெறும் 6 சீட்டு கேட்டார் சார்.
கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 0.84ல தோத்தாங்க ராஜஸ்தான். அங்கேயும் வந்து இவங்க நம்ம பிஎஸ்பி மற்றவங்கலாம் கேட்டதில் இவங்க திமிர்தனம் பண்ணி அமிச்சாங்க. இது எல்லாத்துக்கும் அசாதுதீன் ஓவைசி ஏதோ சீட்டு கேட்டிருக்காரு போல இருக்கு, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பீகார்ல வெறும் 6 சீட்டு கேட்டாரு சார். 6 சீட்டோ 10 சீட்டோ தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு 3.5% 4% ஓட்டு இருக்கு. ஒன்னா நின்னாங்கன்னா இன்னும் கூடி இருக்கும், கூடி இருக்க 5% கூட மாறி. முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஜெயிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. நீங்க அந்த சீமாஞ்சல்ல பெரிய அளவுல ஜெயிச்சிருப்பாங்க. 3 சீட்டு ஜெயிச்சிட்டாரு அங்க. அதான் சொல்றேன், சீமாஞ்சல்ல இன்னும் என்டிஏ உடைய இதெல்லாம் ஜெயிச்சிருக்கலாம். 11 எதிர்த்து நின்னாங்களே, அதை ஒழுங்கா கொஞ்சம் சமாதானம் ஜெயிச்சிருக்கலாம். அவன் ஜெயிக்கிறான். ஃப்ரெண்ட்லி ஃபைட் மொத்தமா காலி. ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு அவன் நடுவில் வந்து கூத்திட்டு போயின்னுட்டான். அப்போ இந்த மாதிரி கூத்தாடி வேலை பண்றது எல்லாம் யாருன்னா இவர் நம்ம பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர்னால பிரச்சனை தான் போல, நம்ம வேணுகோபால், கேசி வேணுகோபால். அந்த வேலையில தான் பயந்து போய் இங்க வந்து உளுந்தாங்க. உளுந்தவொன்னே யோசிச்சிருப்பாங்க, எதுக்கு நம்ம போய் உழணும், அது இவ்வளோ சீக்கிரமா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அடிப்போம். போன தடவை தான் போய் அப்படின்னா நடு ரோட்டில் போய் நிற்கிற மாதிரி ஆச்சு. இப்போ தான் விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. 2 லாபங்க. ஒன்று, விஜயை ஒன்ஸ் என்டிஏ கூட போக விட்டீங்கன்னா முடிஞ்சது கதை. இனி காங்கிரஸுக்கு இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது. பிஜேபி கன்சர்னா இருக்காங்க சார், விஜய் தனியாக நிற்கணும், என்டிஏ பக்கம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆசையும் காங்கிரஸுக்கு இருக்கு. அதற்காகவும் இந்த முயற்சியெல்லாம் எடுப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களோட இருக்கோங்க, விஜயை விட்டு போயிடக்கூடாது. ஓகே, அதனால நம்ம இந்த சைடை வச்சுக்குவோம், அதுக்கு தான் பண்றோம். வருங்காலத்துல அது திமுக பெரும் பாதகம்னு திமுக புரியும். விஜயை வைத்து காங்கிரஸ் ஒரு சேஃபர் கேம் விளையாடுறாங்க. என்டிஏ பக்கம் நீங்க போயிடாதீங்க, நீங்க தனியா நில்லுங்க. ஏங்க என்டிஏ பக்கம் விஜய் போயிட்டா நீங்க யோசிச்சு பாருங்க, 25 சீட்டு 45னா தர முடியாதுங்க, 25 ஜெயிப்பீங்க, 25 சீட்டு தரேன்னு பிஜேபி கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிறாங்க வச்சுக்கோங்க, காங்கிரஸ் மண்ணை கவிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, 18 எம்எல்ஏ வச்சுட்டு பேர் இயக்கணும் உருட்டின்னு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில், அவன் 20 ஜெயிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இல்லை சார், அதுவும் இல்லாமல் என்டிஏ பக்கம் விஜய் போனால் ஸ்வீப், அதுக்கப்புறம் விஜய் விட மாட்டாங்க, கூட்டணிகளை வச்சுக்க தான் பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா 2029 முடிஞ்சது கதை, 0 MP 40 MP அடிப்பாங்க பாண்டிச்சேரியோடு சேர்த்து. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜயை இழுத்து பிடிச்சா தமிழ்நாட்டில் வர பெரிய மாற்றத்தை தடுத்து நிறுத்தலாம். ஓகே, மாற்றம் வரப்போகுது, அது மாறுதல் இல்லை, ஆனால் பெரும் மாற்றத்தை தடுத்து நிறுத்தலாம். இல்லாட்டி விஜய் அங்கே போயிட்டாருன்னா காங்கிரஸும் காலி திமுகவும் காலின்னு வச்சுக்கோங்க, ஸ்வீப் அடிச்சிடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலை எடுக்க முடியாது. ஓகே, நீங்கள் 2031 விஜய் 30 வெளியில் வந்து காங்கிரஸை கூப்பிட்டு, அப்போ காங்கிரஸுக்கு என்ன மரியாதை இருக்கணும்னு தெரியும், இதெல்லாம் வச்சுட்டு போனாதான் மறுபடியும் ஒன்று. ஆமாம், எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் விஜயை வச்சு பரீட்சை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகே, அவங்க திமுக நம்பகமான இது கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜயை வச்சு ட்ரை பண்ணுவோன்றதை இப்போ இல்லாட்டினாலும் 2031 ட்ரை பண்ணுவோம். ஸோ விஜயை வச்சு பேரம் பேசுகிறாங்க காங்கிரஸ். ஆமாம், விஜய் வச்சு பேரமும் பேசுகிறாங்க, விஜயை என்டிஏ பக்கம் தள்ளிடக்கூடாதுன்னு ட்ரை. அதில் ஆதவ் அர்ஜுனா ஒரு ரோல் பண்ணுவார். ஓகே சார், குறிப்பாக இது ராகுல் காந்தி நாலேஜோட நடந்திருக்கா இல்லையா? இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் விஜய் பெரிய கட்சியாக வந்துக்கிட்டு இருக்காரு, அவரை போய் நம்ம என்டிஏ பக்கம் நம்மளே ஏன் தள்ளணும், திமுக போனாலும் பரவாயில்ல, அவங்களை இழுத்து பிடிப்போம், சரி இப்போதைக்கு திமுகட்டே சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் அவங்களோட நிற்கிறோம், பாண்டிச்சேரியில் அவங்களோட நிற்கிறோம் ஓகே அப்படின்னு எடுத்தா ஒரே கல்ல 2 மாங்க அல்ல. ஓகே சார், அதே போல் டிவிகே பற்றி சார், செங்கோட்டையன் போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? சார் டிவிகேக்கு போயிட்டாரு சார், அதை சொல்கிறேன் சார். போயிட்டாருன்னா அவர் அடிக்கடி வெளியில் போயினுங்கிறாரு, ஒருவேளை டிவிகே விட்டும் போயிட்டாரான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நாஞ்சில் சம்பத் அவர்களும் டிவிகேவில் சேர்ந்து 5 கட்சி அமாவாசை மாதிரி வந்துட்டார். போன 8 நாளைக்கு முன்னாடி உதயநிதி பல்லாண்டு வாழ்க, அதுவும் திமுக வருங்கால முதல்வர்னு இவங்க தூக்கி வச்சுட்டு திமுக ஐடிவிங்க இவரை கொண்டாடி இருந்தாங்க. திமுக அறிவித்திருவிழாவில் பேச கூப்பிடல அப்படிங்கிறதுக்காக வந்து கட்சி மாறிட்டாரு. அதெல்லாம் இல்லை, அவர் கடந்த ஓராண்டு காலமாக இந்த ஓசோன் படலத்தை ஓட்ட போடுறதுக்கு முட்டி முட்டி மோதி பார்க்குறாரு. ஓ, அது முடிவே இல்லை. யார் மூலமாக உள்ள போனாரு? இவங்க ஆதவ் அண்ட் அருண்ராஜ், ஓகே, ஜான், இவர்கள் மூலியமா உள்ள போனார். ஸோ புசி மூலமா போல. புசி தானே ஓசோன் படலம். ஓகே, ஓசோன் படத்தில் 2 லேயர் இருக்குது. ஒரு லேயர் வந்து ஜானு, காளியம்மாளுக்கெல்லாம் அவர் தான் லேயரு. ஓகே, இப்போ வரைக்கும் காளியம்மாள் இனியும் சேர்க்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் புசி லேயர் உடஞ்சி போச்சு. ஓகே, அப்போ ஜான் லேயர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ உள்ளே வராங்க. இதில் ஒரு ஜோக் என்னென்னா, அட வரதான் வர எல்லாம் வாரியர்ஸ் சின்ன பசங்க நல்லா வேகமாக இருக்கானுங்க, கொஞ்சம் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் மாதிரி யாரையா கொண்டு வரணும், எல்லாம் பட்டன் செல்லாக கொண்டு வந்தா. நேற்று ஒருத்தர் சேர்ந்தார், முத்துகிருஷ்ணனா யார் ஒருத்தர், 1980 எம்எல்ஏ ஆகும், எல்லாம் 80 பேட்ச் ரிட்டையர்டு ஆஃபீஸராக தான் எக்ஸ்பைரி ஆன சம்பத்து கூட ஓரளவுக்கு நல்லா அவர் பேச்சு. ஏங்க ஒன்று புரிஞ்சுங்க, நாஞ்சில் சம்பத்து அதிமுகவில் இருக்கும்போது மட்டும்தான் வாய் அடக்கிட்டு ஒழுங்காக இருந்தார். ஆமாம், அப்போ கூட கொஞ்சம் வேலை காமிச்சார், அமுச்சு விட்டாங்க. அவர்
அதாவது யானைகள் வரும்போது எறும்புகள் மிதிப்பட்டு சாகத்தான் செய்யறாரு, அந்த அம்மா துரத்தி விட்டாங்க அவரை. அதனால் அவர் வந்து எனக்கு என்னன்னு பேசுவார், அவருக்கு இதெல்லாம் கணக்குலேயே வராது. திடீர்னு திருப்பிட்டு ஒரு அடி அடிப்பாப்புல. அதனால் அவரெல்லாம் நீங்கள் இவங்க வம்பை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகே, வம்பை துட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க. என்ன சார் பெரிய செட்டில்மெண்ட் எதுவும் பண்ணியிருக்காங்களா என்ன? செட்டில்மெண்ட்டு என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க நீங்களே, அதுக்காக தான் அப்படி கேட்டேன். அது ஒரு பழமொழி இல்லைங்க, வம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்றது. சார் அதுவும் இல்லாமல் டெல்டாவில் இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் புள்ளி வரப்போறாருங்கிற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு, அது உண்மையா? ட்ரீட்மெண்ட் புலி டெல்டாவில் ஒருத்தர் மிகப்பெரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மத்திய அமைச்சர்னா மத்திய இணையமைச்சராக இருந்தவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எஸ் பழனிமாணிக்கம் சொல்றீங்க? அவ்வளோதான், அவர் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் அவருக்கு வந்து இந்த முப்பெரும் விழாவில் தளபதி விருதுன்னு கொடுத்தெல்லாம் பண்ணாங்க, கொடுத்து நிறுத்தி வச்சாங்க. அப்போ ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆமா, அவரை வந்து நிறுத்தல, அவர் அந்த ஓசோன் படம் உள்ள அதுவும் இல்லாமல் ஒரு தம்பி இருக்காரு சார், தம்பி வந்து தஞ்சாவூர்லயோ அல்லது வந்து பட்டுக்கோட்டையிலயோ சீட் கேட்பதற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ் ராஜ்குமார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ அங்கே இருங்க, நான் இங்கே இருக்கிறேன், அவ்வளோதானே. இது மாதிரிலாம் இல்லையா? திமுகலாம் அதிமுகலாம் இல்லையா? அப்பா ஒரு இடம், புள்ள ஒரு இடம். சார் நான் உடச்சே கேட்டேன் சார், வைத்தியலிங்கம் டிவி கேட்க போறாரா? வைத்தியலிங்கம் அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப உடம்பு முடியல, ரெஸ்ட்டில் தான் இருக்கார். அவரை இப்போ ஓபிஎஸ்ஸை நேற்று டெல்லியில் கூப்பிட்டு பேசுனதில், நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது, கட்சி டிஎம்கே போகிறேன் டிவிக்கு போகிறோம் வச்சுக்கூடாது, கட்சி ஆரம்பிக்கிறதுன்றதை பற்றியே நினச்சி பார்க்கக்கூடாது. ஸோ மிரட்டி இருக்காங்களா? மிரட்டி தான் அனுப்பிச்சாங்க. ஆனால் மிரட்டுறதுன்னு அவருக்கு என்ன சாதாரண விஷயங்க, அவர் பலராலும் மிரட்டப்பட்டிருக்கிறார் தெரியுமா? இந்த ஒரு பத்தில் வடிவேல் சொல்லணும், அப்புறம் எப்போ வந்து அடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாரு அந்த ஒரு பத்தில் போலீஸாக இருந்துக்கிட்டு. அந்த மாதிரி அவரை கூப்பிட்டு, என்ன உட்காந்து இந்த டீமில் இப்போ சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை அனுப்பிச்சிட்டோம், ஒருத்தரை கழட்டி விட்டோம், உனக்கு வாய்ப்பு தரோம், நீங்கள் இருங்க, என்டிஏ சீட்டு வாங்கும்பொழுது உங்களுக்கான தொகுதிகளை நாங்களே வாங்கி கொடுத்துருவோம், கம்முன்னு இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான். அதான் நேற்று பல்ட்டி, நான் எப்போ சொன்னேன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அப்படின்னு, அவரை பல்ட்டி அடிச்சா தெரியுமா, நான் எப்போ கெடு விதிச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி பல்ட்டி இவர் அடிச்சிட்டாரு. அதனால் இவரை ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் அணியில் தான் இவர் இருக்கார் வைத்தியலிங்கம். ஏடிஎம்கேல பேசி கிட்டத்தட்ட வர்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் சில விஷயங்களால அப்படியே நிற்கிறார். வைத்தியலிங்கம் ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய அசெட் சார். ஆச்சா, அவர் ஏன் வந்து அரசியல் தெரியாமல் ஓபிஎஸ் பக்கம் போனாருங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. உள் விஷயம்லாம் இருக்குங்க, எடப்பாடி இது பிடிக்காது, பல விஷயங்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் கௌரவ பிரச்சனை, ஈகோலாம் இருக்குது. இன்னும் ஏடிஎம்கேல இருக்குது ஈகோ. இல்லை, ஏடிஎம்கேல வந்து வைத்தியலிங்கம் இருக்கிற வரைக்கும் தஞ்சாவூருடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்குள்ள காமராஜ் அதே போல வந்து சில முக்கியமான ஓஎஸ் மணினாலாம் சொன்னீங்களே முடியாது. இப்போ சொன்னீங்களா காமராஜ், இன்னைக்கு தஞ்சாவூர் வந்து காமராஜ் தான் இருக்கு. சொன்னீங்களா காமராஜ்னு, அது ஒரு முக்கிய காரணம். அதனால அவர் வந்து கிட்டத்தட்ட சசிகலாவால் தோற்கடிக்கப்பட்டவர் வைத்தியலிங்கம். ஆமா, தோற்கடிக்கப்பட்டார்னு ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சோன்னா அவர் ராஜ்யசபா கொடுத்தாங்க சார். ஆமா, அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு தெரியும். அதுவும் அது வந்து அந்த கதை ஒரு திமுக இன்சைடு வட்டாரங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே வந்து வைத்தியலிங்கம் சீட் வாங்கினான்னு தெரிஞ்ச உடனே எஸ் ராஜ்குமார் வந்து சீட்டு கேட்டிருக்காரு, சீட்டும் கொடுத்துட்டாங்க. அவர் வந்து வாபஸ் வாங்கிட்டாரு, நான் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டாரு. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் புல்லட் ராமச்சந்திரன், வந்து அரசியலில் ஓய்வில் இருந்தார். கலைஞர் என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த புல்லட் ராமச்சந்திரன் கூப்பிடியா நிற்க வையா அப்படின்னாரு. புல்லட் ராமச்சந்திரன் ஜெயிச்சிட்டார் அந்த இடத்துல, அவர் எம்எல்ஏ. இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் ஒரு அது இவங்களுடைய உள்ளடி வேலையில் தான் ஜெயிச்சார். சசிகலா அந்த டீம் பிடிக்காமல் போய் இவரை உள்ளடி பண்ணாங்க. அங்கே இன்னொருத்தரை வைரமுத்துவா யாரோ கரூரில் இந்த இதெல்லாம் பண்ணாங்க, ஜெயலலிதா ஓப்பனாக சொன்னாங்க. அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதனும் ஐ பெரியசாமியும் சீட்டை மாற்றி கொடுத்தாங்க, அதுக்கும் நேரடியாக மோதுன்ட்டாங்க. ஆமாம், அதில் நத்தம் தோத்து போயிட்டார். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜெயலலிதா டக்கு டக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வைத்தியலிங்கம் தான் ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜார்ஜ் இது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக இவர் சசிகலா டீம் ஆகாதுன்னு ஓபிஎஸ் டீம் போனார். ஓபிஎஸ் டீம் போனதுனால எடப்பாடி டீமுக்கு எதிராயிட்டார். ஓகே, புரியுதா? அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாங்க, ஓபிஎஸ் அவரை விடலை. இது இப்படியே ஓடி இருந்தது. உஷாரான வந்தவர் யாருன்னா கேபி முனுசாமி தான். உஷாராக வந்துட்டார், மாஃபோ முன்னாடியே வந்துட்டார். அதுவும் இல்லாமல் செம்மலை, ஆமாம் செம்மலைலாம் அவ்வளோ எதிர்ப்பில் இருந்தார். ஆச்சா, இதில் இவரை வந்து பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போது ஓகே, நீங்கள் இது டிஎம்கே கூட போவேணாம், நீங்கள் எங்கேயும் போவேணாம், ஓபிஎஸ் டீமில் கூட இருங்க, ஆனால் டிவிகேக்கு போயிடாதீங்க, டிவிகே போகாதீங்கன்னு பேசுகிறாங்க. ஓகே, எல்லாம் பேசி ஏதோ ஒரு ஏற்பாட்டில் ஒத்து வரும்போது இவர் மறுபடியும் இவர் நேற்று போட்டிருந்தால, நேற்று இவர் செங்கோட்டையன் அவர்கிட்ட பேசியிருக்காரு ஃபோனில். அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது, தைரியமாக இருக்காரு. ஆனால் அவரை கூப்பிட்டு பேசிடுவாங்க. டிவிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அப்டேட் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே சார், திமுகவும் ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு சார் வைத்தியலிங்கம். திமுக போகிற எண்ணம் இல்லை அவருக்கு.
அவருக்கு இல்லையா? அவருக்கு இல்லை. இல்ல செங்கோட்டையே தூக்க ட்ரை பண்ணாங்க. வைத்திலிங்கத்துக்கு அவ்வளவு வாய்ஸ் இருக்கு ஒருத்த நாட்டுல அந்த தஞ்சை நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, இவர்கள் எல்லோரும் வாய்ஸ்லெஸ். இரட்டை இலையோடு சேர்ந்து போனால் வாய்ஸ். அவர் நல்ல ஆர்கனைசர் சார். வைத்திலிங்கம் தஞ்சாவூரை பொறுத்தவரைக்கும் நல்ல ஆர்கனைசர். இருக்கட்டும், இரட்டை இலையோட போனால்தான். இரட்டை இலை இல்லாமல் போனீங்கன்னா பெரிய அளவில் சாதிக்க முடியாது. இல்லாட்டி செந்தில் பாலாஜி மாதிரி ஒர்க் பண்ணணும். செந்தில் பாலாஜி அமமுக போய் ஏதாவது பண்ண முடிஞ்சதா? திமுக வந்தனும் எப்படி செந்தில் பாலாஜியில் ஒர்க் பண்ணா? கட்டமைப்பு இருந்துச்சு, அந்த ஒர்க்கு வேற, புரியுதா? அதுக்கு இவரும் ஒத்து வர மாட்டார். ஓகே, வைத்திலிங்கம் ஒத்து வர மாட்டார். ஆனால் வைத்திலிங்கம் அதிமுகவோட இருந்தாருன்னா அவர் பெரிய லீடர் அந்த இடத்துல. ஆமா, அதனால தான் அவரை காலி பண்ணி காமராஜ் எல்லாம் கொண்டு வந்தது. இவர் இதை உடைக்கணும், ஜெயலலிதா ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, ஐவர் அணியில் இருக்காரு, இவரை காலி பண்ணணும்னு. அதில் சக்ஸஸும் பண்ணாங்க, ஜெயலலிதா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்குள்ளேயும் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால் இவர் இதாகிடுச்சு வச்சுங்க. வைத்திலிங்கம் ஒரு பெரிய லீடர் தான். என்னன்னா இப்போ ஓபிஎஸ் கூட என்ன ஏன் போனாருன்னு சொன்னல, எப்படியோ எதிரி ஆகிட்டார் எடப்பாடிக்கு. இப்போ உள்ளே கொண்டு வரதுல எடப்பாடி கொஞ்சம் லிபரலைஸாக இருக்கணும். ஓகே, அவர் அதில் இல்லை. இப்போவும் ஜெயலலிதா மாதிரி, ஜெயலலிதாவோடவா, ஜெயலலிதா லிபரலைஸாக இருந்தாங்க, ஆரம்ப விருப்பனே உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் அதில் இது இருக்கிறதுனால பல பேர் அப்படி உள்ள கொண்டு வந்தாங்க. வளர்மதி அவங்கள ஜெயலலிதா அவர்களை திட்டா அவங்கள உள்ள சேர்த்து அமைச்சர் பதவி கொடுத்து ராஜகண்ணப்ப முதல்ல ஓடினாரு. ஆமா, KKS திருநாவுக்கரசர், முத்துசாமி போகாதீங்கன்னு அந்த அம்மா லெட்டர் எழுதுனாங்க. ஆமாம், அதனால் அவங்க அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கட்சி பலவீனப்படக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தாங்க. அது கொஞ்சம் இப்போ இங்கே மைனஸாக இருக்குது. அது சரி பண்ணாங்கன்னா இன்னும் ஏடிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, செங்கோட்டையனோட பேசிக்கிச்சு உட்கார வச்சிருக்கலாம். ஆனால் அவர் தான் திமிர் எடுத்து போய் ரொம்ப ஓவராக போயிட்டார். ஒரு கட்டத்தில் அவர் எடப்பாடி வெர்சஸ் செங்கோட்டைன்ற மாதிரி போயிட்டார். அதுக்கு பின்னாடி அண்ணாமலை மற்றவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து அண்ணாமலை கூப்பிட்டாங்க. ஆமாம், மறுநாளே போனார் டெல்லி. அண்ணாமலையும் கூப்பிட்டு பேசி சில வேலைகள்லாம் பண்ணி சொல்லி அமுச்சு விட்டாங்க. இனி அண்ணாமலை பெரிதாக இந்த உள்வேலைலாம் பண்ண மாட்டார். அந்த வார் ரூமிக்கும் பெரிய அளவில் என்னென்ன சம்பவம் பண்ணுமோ பண்ணி அமைச்சிருக்காங்க. ஓகே, அதனால் அண்ணாமலையும் ஆஃப் செய்யப்பட்டுள்ளார். வைத்திலிங்கத்தை இதுக்குள்ளேயே வைக்க. தங்கமணியும் கட்சி மாற மைண்ட் செட்டில் இருக்காருங்கிற நியூஸ் எல்லாம். தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அப்பப்போ உரசல் வரும். சம்பந்திங்க அப்பப்போ உரசல் வரும். ஆனால் தங்கமணி, SP வேலுமணி, CV சண்முகம், KB முனுசாமி, எடப்பாடி, இந்த இவர் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன், இந்த டீமை நீங்கள் உடைக்கவே முடியாது. ஓகே, சில நாள் உரசல் வரும், மறுபடியும் சேர்ந்துருவாங்க. இப்போ செங்கோட்டை போனோன்னா மறுபடியும் கூப்பிட்டு வச்சு பேசி சேர்ந்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் லைட்டாக ஒரு உரசல். இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் தங்கமணி அவர் எவ்வளோ நெருக்கடியிலலாம் அவர் இருந்துட்டார். இப்போ போய் போகணும்லாம் அவசியம் இல்லை. நாளைக்கு ஆட்சியை பிடிச்சா அவங்களாம் பெரிய அமைச்சர்கள் இல்லை, பெரிய பொசிஷன் இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக காங்கிரஸ் திமுக கிட்டையும் பேரம் பேசுகிறாங்க, அதே போல் விஜய் கிட்டையும் பேரம் பேசுகிறாங்க. இது இந்த டெல்லி தலைமை ஒப்புதல் தான் நடக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ளே பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன் சார் ரொம்ப இப்படியா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி முதலில் சார்.